श्रीगुरुभ्यो नमः। श्रीकान्तो मातुलयस्य जननी सर्वमङ्गला जनकाशङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं सान्तरूपिणं श्रीसन्ततिशेखरगुरुं பிரணமாமி முதான்பகம். சனாதன தர்மங்கிறது நம்முடைய மதத்துடைய பெயர். நம்ம எல்லோருக்கும் ஏதாவது அப்பப்போ குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குது. அவற்றெல்லாம் போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கோவில், க்ஷேத்திரம், குரு உபதேசம் இப்படிலாம் போயிட்டே இருக்கும். நமக்கும் ஒரு தற்காலிக ஒரு டெம்பரரி சாந்தி ஏற்படுகிறது. ஆனால் பூர்ணமாக சாந்தி அடைந்தவர்களை பார்த்தா எப்பொழுதும் அவள் சந்தோஷமாக சாந்தியாக இருக்கா. வெளி துயரங்களோ வெளியிலேருந்து வர கஷ்டங்களோ அவளை எந்த விதத்திலும் பாதிக்கிறதா தெரியல. இந்த சாந்திக்குரிய மார்க்கத்தை தான் நம்ம மதம்னு சொல்கிறோம். வாழ்க்கை ஒரு பூர்ணத்துவம் அடையிறதுக்கு தர்ம நெறிகளை சொல்கிற பிரமாண நூல்கள் இருக்க. அது 14 நம்முடைய இந்து மதத்தில் இருக்குது. சதுர்தச வித்யான்னு பேர். சதுர்னா 4, தச 10, 14 வித்தைகள் இருக்குது. அங்காணி வேதாஸ் சத்வாரு மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யா ஹேதாஸ் சதுர்தசான்னு சொல்லியிருக்கு. என்னென்ன அந்த 14 வித்தைகள்னு கேட்டாக்க, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் 4 ஆச்சு. அந்த வேதங்களுடைய அங்கங்கள் சிக்ஷா, சந்தஸ், வியாக்கரணம், நிருத்தம், கல்பம், ஜோதிஷம், இது ஒரு 6 ஆச்சு. மீமாம்ச, நியாயம், புராண, இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், இது 4. மொத்தம் 14. இதில் இந்த இதிகாச பிரிவில் 2 ரொம்ப முக்கியம். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இதிகாசம்னா என்ன அர்த்தம்? இதி ப்ளஸ் ஹ ப்ளஸ் ஆசம். அதாவது இப்படித்தான் இருந்தது, இப்படி இருந்தது கூட இல்லை, இப்படி இருந்தால் இதி ஆசம். இதி ஹாசம்னு சொல்லும்போது இப்படித்தான் இருந்தது, இப்படிதான் இருந்தது, இதுதான் உண்மைங்கிற அர்த்தம் இதிகாசத்துக்கு இருக்கு. ராமாயணம் ரொம்ப ஆதி காவியம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசராத்மஜே வேதா பிராச்சேதசாதீத்து சாட்சாத் நாராயணாத்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகமே இருக்குது. வேதவேத்யே பரே பும்சி, வேதங்களினால் அறியத்தக்க பரமபுருஷன் யார்? அந்த பரமபுருஷன் தசரனுடைய மகனாக ராமனாக அவதரித்த போது வால்மீகியுடைய குழந்தையாக வேதமே அவதரிச்சுடுத்து. அதாவது இந்த ராமாயணம் வேதத்துக்கு சமங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறது. பிராச்சேதஸ்னாக்க பிரச்சேதஸுடைய மகனான பிராச்சேதஸ் வால்மீகியை குறிக்கிறது. ராமாயணம் நம்ம தேசத்தில் பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாருடைய ஒரு மாதிரி எல்லாருடைய ஒரு ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு காவியம்னு சொல்லலாம். தர்மத்துக்கு ஒரு விக்கிர ரூபம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ தர்மம் இருக்குது, தர்மங்கிறது ஒரு அப்ட்ராக்டாக நம்ம சொல்கிறோம், அப்படி பண்ணோம், இதுதான் தர்ம நெறின்னுட்டு. இதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து, ஒரு உருவம் கொடுத்து, கைகாலெலாம் கொடுத்து ஒரு கொடுத்தா எப்படி இருக்கும் விக்கிர ரூபம்? அந்த விக்கிரக ரூபம் தான் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமான நம்முடைய ஒரு நம்பிக்கை. ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்தில். இது ரொம்ப பழைய காவியம், ஆதி காவியம், முதல் இயற்றின உலகத்திலே இயற்றப்பட்ட காவியம்னு இதை சொல்லலாம் ராமாயணத்தை. கிரேக்க காவியமான ஹோமருடைய இது இலியாடு இருக்க. இந்த இலியாடை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஹெலன் ஆஃப் ட்ராய் இது மாதிரி போன்ற சம்பவங்கள்லாம் ராமாயணத்தை ஒட்டி தான் இருக்குது. அதனால் ராமாயணம் பிற்பாடு எழுதப்பட்டது, ஹோமருடைய இலியாடுக்கு அப்புறம் எழுதப்பட்டதுன்னு சில மேல்நாட்டு அறிஞர்களும் அபிப்பிராயப்பட்டான். ஆனால் அப்படி இல்லை. ராமாயணத்தில் விவரிக்கப்பட்ட ஒரு நட்சத்திர கூட்ட அமைப்புகள்லாம் பார்த்தாக்க ராமாயணம்தான் மிக மிக முந்தியதான காவியம் அப்படிங்கிறத பாலகங்காதர திலக் எடுத்து சொல்லியிருக்கார். ரொம்ப அழகாக அதெல்லாம் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஸோ ராமருடைய ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் ஆதாரமாக வச்சுட்டு சில பேர்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அந்த ஆராய்ச்சிப்படி ராமருடைய பிறந்த வருஷம் 5114, 5114 BC, பிஃபோர் கிரைஸ்ட். அதாவது இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 7100 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் பிறந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, ஆராய்ச்சி கருத்து. இது ஒரு வீரம், நட்பு, சகோதரத்துவம், அப்புறம் கற்பு, பித்ருவாக்கிய பரிபாலனம், தயை, காருண்யம், சமநோக்கு, எல்லாத்தையும் ஒரு சகல ஜீவன்கிட்டையும்
ஒரு அன்பு, பிரியம், தயை இதெல்லாம் எல்லா இடத்தையும் எடுத்துக்கூட ராமாயணம் இருக்க. இந்த ராமாயணம் வந்து மகா பெரிய காவியம். அந்த காவியத்தோடைய ஆதார ஸ்ருதியா என்ன இழை ஓடுகிறதுன்னு பார்த்தாக்க தர்ம ரட்சணம் தான். இந்த தர்ம ரட்சணம் தான் ஒரு ஒரு முக்கியமான மெசேஜ் ராமாயணத்தோடைய ஒரு காவியம் இருக்குது. அந்த ராமாயண காவியத்தோட முக்கியமான மெசேஜ். இப்போ அந்த ராமாயண காவியம் எப்படி பிறந்துங்கிற நிகழ்ச்சியை பார்த்தாலும் தெரியும். உலகத்திலேயே சிறந்த எல்லா துறைகளையும் வீரமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஒரு பித்ருவாக்கிய பரிபாலமாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் சிறந்த ஒரு மனிதன் புருஷனை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு வால்மீகி வந்து நாரதரை கேட்குறாராம். அதுக்கு நாரதர் சொல்கிறார், அவர் பதில் சொல்கிறார், இக்ஷ்வாகு வம்ச பிரபோ ராமோ நாம ஜனைஹி ஸ்ருதா நியதாத்மா மகாவீரியோ துதிமானு திருதிமானு வசி புத்திமானு நீதிமானு வாக்மி ஸ்ரீமான் சதுர் நிபர்கணா தர்மஜ்ஞா சத்யசந்தஸ்ய பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞானசம்பன்னः சுச்சிர்வஸ்ய சமாதிமான் ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதான்னு நீட்டாக சொல்லின்னு போகிறார். அதாவது எல்லாத்துலேயும் எதை எடுத்தாலும் புத்திமானும் அவன் தான், நீதிமான் அவன் தான், வாக்மின்னா வாக் சாதுரியத்தில் இதுதான், எல்லாமே ஒரு திடமாக இருக்கிறதுல துதிமான், அதே மாதிரி வந்து ஒரு நியமமாக இருக்கிறதுல நியதாத்மா, இப்படி எல்லாம் சொல்லிடுவா. தர்மஜன், சத்தியசந்தன், பிரஜானாம்ச ஹிதயரதனாக பிரஜைகளுக்கு எப்போதும் ஒரு சந்தோஷத்தையும் ஹிதத்தையும் கொடுக்குறவன், யசஸ்வி ரொம்ப புகழ் வாய்ந்தவன், ஞான சம்பந்தமாக ரொம்ப பெரிய அறிவாளி, சுச்சிவசியன்னாக்கா ரொம்ப ஒரு பியூரிட்டி, எல்லாத்துலையும் ஒரு கட்டுப்பாட்டோட புல நடக்கிறதா இருந்தவான். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் முடிக்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, தர்மஸ்ய பரிரட்சிதா, அந்த தர்மத்தை காப்பாற்றுருவோம், தர்மத்தை ரட்சிப்பன்னு சொல்லிட்டு தர்மத்தை வந்து ஒரு உயர்வாக கடைசியில் ஒரு முத்தாய்ப்பா என்ன சொல்கிறான்னா, தர்மஸ்ய பரிரட்சிதா, தர்மத்தை காப்பாற்றுறவன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு வால்மீகி இந்த பதிலை கேட்டுட்டு தமசான பக்கத்தால் கங்கையோடைய பக்கத்தால் கங்கை நதி பக்கத்தாப்புல இருக்குது, தமசா நதி தீரத்தில் அங்கே ஒரு சிஷ்யரோட போகிறார். அங்கே என்னாச்சுன்னாக்க அங்கே வந்து ஒரு கிரௌஞ்ச பறவை ஜோடி, கிரௌஞ்சன் சம்ஸ்கிருதத்தில், தமிழில் நமக்கு அந்த சம்ஸ்கிருதம் அந்த வார்த்தைக்கு தமிழில் வந்து கொக்கு, நாரை இது மாதிரி பட்சிகள் எல்லாம் கிரௌஞ்சன்னு சம்ஸ்கிருதம் சொல்கிற வழக்கம். இந்த கிரௌஞ்ச பறவை ஜோடியில் வந்து அது வந்து ஒரு ஆண் பறவை, அந்த பறவையை வந்து ஒரு வேடன் வந்து ஒரு அம்பு எய்தி அதை கொன்னுடுறோம். இந்த பெண் பறவை வந்து ரொம்ப துடிச்சுன்னு ரொம்ப துயரத்தோட பக்கத்தாவில் அதை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா இந்த முனிவருக்கு வந்து யாருக்கு, வால்மீகி முனிவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக படுத்தான். அவரை மீறி ஒரு ஸ்பான்டேனியஸாக அப்படியே அவனை அந்த வேறனை கிட்டத்தட்ட ஒரு சபிக்கிற மாதிரி பாடிட்டாரு. நீ வந்து உனக்கு பல இதுவே உனக்கு நற்கதியே கிடையாது, பல ஜென்மங்கள் எடுத்தாங்கிற மாதிரி ஒரு இதில் அவரை ஒரு ஸ்பான்டேனியஸாக அவரையும் மீறி பாடுகிறார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமஹா எது கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம், எது கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம் அப்படின்னு ஒரு இந்த மிதுன இதில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த கிரௌஞ்ச பதவிகளை உனக்கு கொண்டுட்டேப்பா, உனக்கு நற்கதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் என்ன விஷயம் அவருக்கே தோன்றது, என்ன நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசிட்டோம், ஆனால் இதை பார்த்தாக்க ஒரு இதுலேயும் ஒரு ஸ்லோகம் மாதிரி அமைஞ்சிருத்த, இந்த இந்த ஒரு சாபம் மாதிரி பேசினது ஒரு 4 பாதங்களாக 8 வாக்கிங் சிலபல்ஸோட எழுத்துக்களோட கூடின ஒரு மொத்தம் 32 4 பாதத்தையும் சேர்த்து 32 வார்த்தை 32 எழுத்துக்களோடு கூடின ஒரு சந்தஸாக மாறிடுது. இது பேர் காயத்ரி சந்தஸ்ன்னு பேர். எப்படி இது மாதிரி இருக்குன்னு அவர் ரொம்ப அவரே ஆச்சரியப்பட்டுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பிரம்மா அங்கே வந்தாராம். இல்லைப்பா, ஒரு இதில் வந்து நீ வந்து இந்த ராமாயண காவியத்தை வந்து இந்த சந்தஸில் பாடணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது. நாரதர்கிட்டேருந்து நீ வந்து இந்த ராமாயணத்தை கேட்ட இல்லையா, அதை நீனே பாடிடு, ஒரு காவியமாக பாடிடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் வந்து பாடினதான் கதை ஆரம்பிக்கிறது. இந்த ராமருடைய கதை ராமாயணம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை தான். இதில் வந்து இவர் ராமருடைய ஆரம்பத்துலேருந்து பார்த்தா எல்லாத்தையும் ஒரு தர்ம பரிபாலனம், தர்மமே உருவாக வந்தவர் விக்கிரகமான நம்ம சொல்லியிருக்கோம். இவருடைய மனைவியாக அமைந்த சீதையும் பெரிய ஒரு தர்மத்தை காப்பாற்றுறவர் தான். இதில் வந்து ரொம்ப ஒரு மூவிங்காக ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஜனக மகரிஷியுடைய மகரிஷின்னு அவர் சொன்னார், அதாவது ராஜ ரிஷி, அவர் ராஜாவும் இருந்தார் ரிஷியாகவும் இருந்தார். அவரை பற்றி
பிருகதாரண்ய உபனிஷத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. யஜ்ஞவால்கருக்கே அவர் வந்து ஆன்மீக விளக்கமெல்லாம் தந்தவர் வந்து ஜனக மகாராஜா. அவருடைய புத்திரியான சீதையை வந்து அவர் கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்கும்போது இவர்கிட்ட சொல்கிறார், ராமர்கிட்ட சொல்கிறார், எம் சீதா மம சுதா, இந்த சீதா இருக்காளே என்னுடைய பொண்ணு, ரொம்ப ஒரு ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறார். ஏம் சீதா மம சுதா சக தர்மச்சரி தவ, இனிமே உனக்கு வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தோம், உன்னுடைய பத்தினி பாவம், உன்னுடைய சக தர்மச்சரி. உன்னுடைய தர்மச்சரினா பத்னின்னு சொல்லலை அந்த இடத்துல, என்ன, உன்னுடைய கூட தர்மத்தை அனுசரிக்கிறவ, சக தர்மச்சரி தவ ஹிருதீச்ச ஜெயனாம் பத்ரம் தே பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயா ஏவ அனுகதா சதா இத்தியுக்த பிரதிபத்ரஜா மந்திரபூதம் ஜலம் ததா அப்படின்னு சொல்றாரு. சாயேவ அனுகதா சதா, உன்னை எப்பவும் உன்னுடைய தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிழல் போல் தொடர்வாள் அப்படிங்கிறார். சாயான்னாக்க நிழல், சாயா ஏவ அனுகதா, உன்னை எப்பவும் நம்ம உடம்புல நிழலை பிரிக்க முடியுமா, முடியாது. அது மாதிரி இந்த தர்மபத்தினி சக தர்மச்சரியான சீத்தை வந்து உன்னை தொடர்வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உருக்கமாக சொல்லிட்டு இது தர. அது தகுந்த மாதிரியே அந்த இடத்துல வந்து பிற்பாடு வந்து ராமர் வந்து வனவாசத்துக்கு கிளம்புற சமயத்தில் சீதையும் வந்து நானும் உங்களோட கூட வருவேங்கிறாளாம். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, பத்ருபாகியம் து பாயைக்கா ஆப்னோதி புருஷ சர்ப அப்படிங்கிற, அதாவது கணவனுடைய ஒருடைய சுக துக்கங்களை பங்கு பெறுவது வந்து ஸ்திரீயுடைய தர்மம், கடமை. அதனால் நானும் கூட வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்து இவன் அம்மாவெல்லாம் தடுத்தா கூட, அவர் கௌசல்யா வந்து நீ போக வேண்டாம் இங்கே இருன்னு சொல்லி சொன்னால் கூட, இல்லை நான் அவரோட போவேன் ராமரோட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் கௌசல்யாவுக்கு வந்து ரொம்ப மன வருத்தம், இது மாதிரி பையனை காட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கேன்னுட்டு. அப்போது கௌசல்யா கிட்ட வந்து அதான் அவன் அம்மா கிட்ட ராமர் சொல்கிறாராம், நாஸ்தி சக்தி பிதுர்வாக்கியம் சமக்கிருத்து சமத்திக்கிரமிகும் மம பிரசாதையேவா சிரசா கந்தும் இச்சாமியகம் வனம் அப்படிங்கிறார். அதாவது தகப்பனாருடைய கட்டளை வந்து என்னால் மறுக்க இயலாது. அது வந்து அது தர்ம பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்ணது தான் தர்மம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய சம்மதத்தை வந்து தலை வணங்கி கேட்கிறேன்னு அவர் அம்மா கிட்ட கேட்குறார். அவள் அம்மா கிட்ட கேட்கும்போது அவள் கௌசல்யாவை என்ன சொல்கிறான்னா, கௌசல்யாவுக்கு தெரியும் இந்த ராமர் வந்து தர்மத்தையே ரட்சணை பண்ணுறவான்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு மங்களாசனம் பண்ணி தராளாம். எம் பாலாயிசை தர்மம் துவா திருப்தியா நியமேனச்ச சவை தர்மம் ராகவ சாதுரில் துவாம் அபிரட்சது, இந்த எந்த தர்மத்தை நீ ரொம்ப திடமாகவும் நியமமாகவும் காப்பாற்றின்னு வரையோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றட்டும், இதுக்கு காட்டுக்கு போனாலும் அப்படின்னு சொல்கிறாளாம். அதில் வந்து அதாவது அவள் அம்மாவுக்கே வந்து இவனுடைய இந்த தர்மத்துடைய ரட்சணை பண்ணிட்டு இருக்கிற தன்னுடைய பிள்ளைக்கு வந்து தர்மமே காப்பாற்றும், 14 வருஷம் இதில் காட்டில் இருந்தாலும் காப்பாற்றுங்கிற அந்த ஒரு திட நம்பிக்கை இருக்குது. இங்கே லட்சுமணனுக்கும் ரொம்ப கோபம், இந்த தசரதனுடைய வாழ்க்கை, அப்பாவுடைய வாழ்க்கை இது வந்து வாக்கை எதுக்காக நம்ம பரிபாலனம் பண்ணோம்னா, அதை நீ பண்ணாத, அதை வந்து அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோபம். அப்போ வந்து இந்த லட்சுமணன்கிட்டயே ராமர் சொல்கிறார், தர்மோஹி பரமோ லோகே தர்மம் சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மம் சம்ஸ்கிருதமேதச்ச பிதுர்வச்சனம் உத்தமம். அந்த பிதுர்வாக்கியத்தை நம்ம காப்பாற்றுறது தான்ப்பா உத்தமம். ஏன்னு கேட்டால் அந்த பிதுர்வாக்கியம் அவரே வந்து ஒரு சத்தியமாக பண்ணி கொடுத்துருக்கார். அவர் கையைக்கு வந்து ஒரு சண்டையில் ஒரு யுத்தத்தில் கொடுத்துருக்கார். அந்த சத்திய வாக்கை காப்பாற்றுறது நம்முடைய கடமை. ஏன்னா சத்தியத்தில் தான் தர்மம் நிலை கொண்டுள்ளது. அதனால் தகப்பனாருடைய கட்டளையை நம்ம வந்து எப்படியானு காப்பாற்றணும் அப்படிங்கிற விதத்தில் லக்ஷ்மணனை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகிறோம். இப்படியே நிறைய விஷயங்கள் அந்த தர்மத்தை பற்றி விபீஷணன் சரணம் அடையறதுக்காக வரார் இல்லையா ராமர்கிட்ட. மற்றவெல்லாம் வந்து எல்லாம் சொல்லலாம், ராமனை சுற்றி இருக்கிறவெல்லாம் இந்த விபீஷணன் வந்து ராமனுடைய தம்பியாக இருக்கிறதால இங்கே வந்து ஏதாவது உழவு பார்க்குறதுக்காக வந்திருப்பாரோ என்னமோ, அதனால் வந்து விபீஷணன் வந்து நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டான்னுட்டு. ஆனாலும் ராமர் என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படி இல்லை, ஒரு தர்ம நெருப்படி நம்ம கிட்ட வந்து ஒரு நண்பனா வந்து நம்ம ஒரு அடைக்கலத்துக்கு வந்தவனை நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிற மித்திர பாவனை சம்பிராப்தம் ந தேஜேயம், தஜேயம்னா விட்டுடுறது, ந தஜேயம் கதாஞ்சனா, எப்பவுமே விடக்கூடாது. எப்போ வந்து யாராலும் ஒருத்தர் சரணாகதி அடைக்கலன்னு வந்துட்டாரோ அவனை வந்து நம்ம வந்து காப்பாற்றாமல் விடக்கூடாது, நம்ம காப்பாற்றுறது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து ராமாயணத்தில் இருக்கு. இந்திரஜித்தை வந்து லக்ஷ்மணன் வந்து அம்பு விட்டு அந்த என்னோட அது வந்து நிகம்பிலங்கிற இடத்துல வந்து யாகம் போகிற இடத்துல வந்து
லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்து மேலே அம்பு விடுறான். அப்போ சொல்லும்போது தர்மாத்மா சத்யசுந்தஸ்ய ராமோ தாசரதீர் யதி பௌருஷே பிரதித்வந்தகா சரைனம் ஜெகி ராவணிம் அப்படின்னாக்க இந்திரஜித் இருக்கான இந்திரஜித்தை வந்து இந்த அம்பு கொல்லட்டம் எப்போ ராமர் வந்து நிஜமான ஒரு தர்மாத்மாவா இருந்தா, நிஜமான ஒரு சத்தியசந்தனா இருந்தா, இந்த அம்பு வந்து இந்திரஜித்தை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் வந்து இந்த அம்பை விடுறாராம். இந்த தர்ம வழி நடப்புற ராமனுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால இது நடக்கட்டும் அப்படின்னோன்னு, அதே மாதிரி இந்திரஜித்தும் விழுந்துடுறான் அந்த இடத்துல. அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ராவணனை வந்து வதை செஞ்சுட்டு அயோத்தியாவுக்கு சீதை வந்து திரும்புகிற சமயத்தில் ராமராஜ்ய குடிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் ராமரை பற்றியேன்னு ஒரு பேச்சு. எல்லாத்தையும் வந்து அவர் வால்மீகி என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் வந்து சர்வம் உதித்தமேவா செய்து சர்வோ தர்மபுரோபவத்து. ராமர் வந்து ஒரு ராஜா வந்து எப்படி இருக்கானோ யதா ராஜா ததா பிரஜாகான்னு சொல்கிற மாதிரி, ராஜா வந்து ஒரு பெரிய தர்மவான், தர்மத்தை அனுசரித்து நடக்கிறான்னாக்கா பிரஜைகளும் அது மாதிரி சர்வோ தர்ம பரோபவத்து, எல்லாரும் தர்மத்தையே அனுசரித்து நடந்தார்கள்ங்கிற மாதிரி ரொம்ப ஒரு விவரித்து சொல்கிறார். அதுக்கு பின்னாடி வால்மீகியே சொல்கிறார், ராமோ ராமோ ராம இது பிரதானாம் அபவத் கதாக ராமபூதம் யரதத் பிரதத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. அதாவது ராமர் ராமா ராமாங்கிற அந்த வார்த்தை இருக்கு, அந்த சப்தம் இருக்கு, அது வந்து அந்த இது புறாமும் அவன் ராஜ்யம் புறாமும் கேட்டுட்டே இருந்துதான். எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் அந்த ராமகோஷம், ராஜ்யம் நடக்கிற அந்த ராஜ்யத்தில் எங்கே போனாலும் ராமர் ராமரோட பிரபாத்தை பேசின்னு இருக்கிற மாதிரி இது ரொம்ப ஒரு உற்சாகமாக ஜனங்கள்லாம் இருந்தா, தர்ம பரிமாணத்துக்கு துணையாக இருந்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய புது பிரிவான்னு சொல்கிற ஜெயேந்திர சுவாமிகள் வந்து ஒரு தடவை வந்து பாணினியுடைய கிராமர், பாணியுடைய அந்த வியாக்கரண பாஷ்யத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பார். அதை பற்றி ஒரு தடவை பேசும்போது அவர் சொன்னார், ரொம்ப பாணினி எழுதியிருக்கிறத பற்றி சொல்லும்போது, நம்மளுடைய நாடிகள்லாம் இருக்குது, உடம்புல எவ்வளோ நாடிகள் இருக்குது, ஒவ்வொரு நாடிலையும் ஒரு விதமான ஒலி எழும்புறது, ஒரு சவுண்டு வேவ் ஒன்று வருது. அந்த சவுண்டு வந்து எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கப்படுறதோ எழும்புறதோ அதோடைய பிரதிபலிப்பு வந்து நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்திலேயே தெரியுமா. இப்போ வந்து சில நாளில் வந்து பேசும்போது உடம்பு நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கே வந்து ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இதுவாக இருக்குது. கோபம் வந்ததுன்னா கண்ணெல்லாம் சவந்து போடுறது, அந்த பக்கம் இருக்கிற நாடிகள்லாம் வந்து அது மாதிரியான ஒரு சலனத்தில் ஈடுபடுறது. அப்போது இந்த ராமருங்கிற வார்த்தை இருக்க, இந்த ராமருங்கிற வார்த்தையை வந்து சொன்னோம்னா அந்த நாடிகள்லாம் வந்து முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு விதமான மகிழ்ச்சி, எல்லாம் ஒரு சாந்தம், இதெல்லாம் வந்து அந்த ராமருங்கிற வார்த்தையை ஏற்படுத்துறது. ராமன்னு சொல்லியிருந்தாலே முகத்தில் வந்து மலர்ச்சி மட்டும் இல்லை, நம்முடைய பூரா தேக ஆரோக்கியம் இருக்க அது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். ராமன் சில பேர் இப்போ சாதாரணமாக ராமன்னு சொல்லிட்டு இருப்பார். நம்ம மகாபெரிவா காலத்தில் கூட ஒரு இவர் இருந்தார், ஒரு பெரியவர் அவருடைய கூட இருந்தார். அவரை ஒரு தடவை அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாத போது அவருக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு கேட்டபோது அமரிவா கேட்ட அவர் சொன்னார், மகாபெரிவா அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், இந்த ராமருங்கிற பேரையே அவர் லட்சக்கணக்காக உச்சரிச்சுன்னு வர்றாரு, அதுவே அவரை காப்பாற்றிடும், கவலையே பட வேண்டாம்னாரா. அதே மாதிரி அவர் வந்து எல்லா விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த இதுலேருந்து தப்பிச்சுட்டார் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம மகாபெரிவாலே வந்து இந்த ராமாயணத்தோடைய ஒரு அருமையை பற்றி, ராமாயணம் வந்து 24,000 ஸ்லோகங்கள், அதை நம்மளால் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அதனால் இல்லையா, நமக்கு தான் எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அதில் வந்து அவருக்கு நம்மளுடைய நன்மைக்காக அதை வந்து ரொம்ப சுருக்கமாக கன்சைஸாக மகாபெரிவாலே சொல்லியிருக்கார். அது என்னன்னு கேட்டால், ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரீஹத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரிய அனுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படின்னுட்டு ரொம்ப கன்சைஸாக நம்ம மகாபெரிவால நமக்கு வந்து இந்த ஒரு ராமாயண காவியத்தை சுருக்கி தந்திருக்கார். அதை அடிக்கடி நினைவுபடுத்தினு நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து தர்ம நெறியில் வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து பூர்ணத்துவம் அடையிறதுக்கு
இந்த நல்ல விஷயங்கள்லாம் கற்றுண்டு நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லிண்டு நம்ம இருக்கணுங்கிறதுக்கு ஸ்ரீ மகாபெரிவாளை பிரார்த்திச்சுப்போம். ஓம் தத்சத்.